ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெக் டிடெக்டிவ் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஒரு 25,000-30,000 பேர் கிட்ட தான் பார்த்துருந்தாங்க. என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ணோம், அந்தளவுக்கு வியூஸ் போலையேன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ரெகுலராக அடுத்த மாதம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். ரியலாகவே சொல்கிறேன், நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சது. 1 lakhக்கு மேலேயே இப்போ வந்து வியூஸ் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதமும் டெக் டிடெக்டிவ் 3வது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 2 நாளைக்கு முன்னாடி கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்தேன், டெக் டிடெக்டிவ் போடலாமா இல்லை ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாமான்னு. நிறையா பேர் டெக் டிடெக்டிவ்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டெக் டிடெக்டிவ் சீரிஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ என்ன அப்படின்னா, உங்களை யாரும் ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு, நீங்களும் யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஒரு ரியலான டெக் டிடெக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வெறும் ஹெட்ஃபோன் மட்டும் மாட்டியிருப்பாங்க, ஆனால் பாட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இவன் பாட்டு தானே போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பக்கத்துலேயே கூட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, வெளியிலேயே உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இவன் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத இவன் கேட்டுட்டு இருப்பான். பயங்கரமான டெக் டிடெக்டிவாக இருப்பான். அவனை விட அடுத்த மடங்கு நம்ம ஸ்பெஷலாக போகிறோம். உங்களை ஒருத்தன் பயங்கரமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஃபோன் வந்தாலே வெளியில் போயிடறான், குசு குசுன்னு பேசுகிறான். ஏதோ பக்கத்து ரூமில் நம்மளை வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி சீட் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள ஈஸியாக நீங்கள் ஸ்பை பண்ண முடியும். இதுக்கான ஒரு சூப்பரான டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோன் தான். உங்கள் ஃபோனை வச்சு சூப்பரான டெக் டிடெக்டிவ் வேலை பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஹெட்ஃபோனும் வேணும். உங்களோட ஹெட்ஃபோன் எடுத்து ஃபோனில் மாட்டிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். சவுண்ட் ஆம்பிளிஃபையர் அப்படின்றது இது கூகுளோட ஆப் தான். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சில பர்மிஷன் கேட்பாங்க, கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சுற்றி சரௌண்டிங்கில் நடக்கக்கூடிய சவுண்ட் எல்லாத்தையுமே ஆம்பிளிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஐயே ப்ரோ கரகரன்னு கேட்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஃபைன் டியூனிங் அப்படின்னு இருக்கும், அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகி சரியான சவுண்டு உங்களுக்கு கரெக்டான ஆம்பிளிஃபையில் எப்படி கேட்கணுமோ அது மாதிரி கேட்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நாய்ஸ் அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா பக்கத்தில் நாய்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை ஹை மீடியம் லோன்னு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாய்ஸும் குறையும். முடிஞ்ச அளவுக்கு லோவில் வச்சிங்க அப்படின்னா தான் அதிக சவுண்டை வந்து கேப்சர் பண்ணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த மைக்கு வேலை செய்யணும்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனை வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுட்டு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஃபோன் மைக்கு வேலை செய்யணும் அப்படின்னாலுமே டிவைஸ் மைக்கை சூஸ் பண்ணலாம். இல்லை ஹெட்ஃபோன் மைக்கு வேலை செய்யணும், அது கொஞ்சம் கிளியராக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஹெட்ஃபோன் மைக்குமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி. இது மூலியமாக நீங்கள் கேட்கும்போது சின்ன சின்ன சவுண்ட் கூட உங்களுக்கு ரொம்பவே கிளியராக கேட்கும். ஸோ பக்கத்தில் ஏதாவது பேசினாலும் கூட எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் நீங்கள் அவங்க பேசுகிறத கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற யூடியூப் அப்ளிகேஷனில் தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட நீங்கள் டிடெக்டிவ் பண்ணுற வேலை வேறு லெவலில் இருக்கும். நானே ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் காட்டுறேன், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதை உங்களால் 2x அளவுக்கு ஃபாஸ்ட் பண்ணியும் பார்க்க முடியும். அதுவே நார்மலில் இருந்து ஸ்லோ பண்ணியும் உங்களால் பார்க்க முடியும். 0.25x அளவுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எரர் ஸ்பாட் அப்படின்னா மூவிலெலாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி எரர் இருக்கும். ரஜினி போய் இடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணாடி உடஞ்சிரும் 2.0 இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேஜிக்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஷாக் ஆகணும் அப்படின்னே தேவையில்லை. நார்மலாக மேஜிக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, உங்களால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான டைமில் யூடியூப்பில் இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டை அவங்க எப்படி ஏமாற்றி மாற்றுறாங்க, அதே போல் ஏதாவது ஒரு இதை வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படின்னும் போது எப்படி ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படின்றத ஒரு 2 தாட்டி ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கீழே விழுகிறது உண்மையாகவே கை வலிக்கு தான் விழுந்ததா இல்லாட்டி வேணும்னே போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே கிளியராகவே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேஜிக்லாம் இனிமேல் உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் எல்லாரோட ஃபோன்லையுமே வேலை செய்யலை, ஆனால் ஒரு சூப்பரான ட்ரிக். ஸோ முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன், யாரையும் ஏமாற்றணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா மற்ற மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒருத்தர் உங்களை பயங்கரமாக ஏமாத்துறாரு, சீட் பண்ணுறாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருது, கூடயே தான் இருக்காரு. சப்போஸ் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலும் கூட பார்த்த உடனே டெலீட் பண்ணிடுறாரு, கேட்டால் ஏதாவது போய் சொல்லி மழுப்புறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு கேட்டால் சூப்பரான ஒரு வழி இருக்குது. உங்களோட மொபைலோட ஹோம் பேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
கீழே பார்த்தீங்க அப்படின்னா விஜெட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நார்மலாக செட்டிங்ஸ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே செட்டிங் ஷார்ட்கட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லாக் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் சப்போஸ் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க இதில் பார்க்குறீங்க, இந்த மாதிரி செட் பண்ணிடலாம் நீங்களே வந்துட்டு. ஒன்ஸ் அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், லாஸ்ட்டாக உங்கள் மொபைலில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடந்தது அப்படின்றத அப்படியே வரிசையாக வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு நடந்தது, என்ன செகண்டில் நடந்ததுன்னு கூட பார்க்கலாம். அதே சமயம் இதில் வாட்ஸ்அப் ஐக்கான் போட்டிருப்பாங்க. அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் வரிசையாக கோடிங் மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. அதில் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால் கிளியராகவே பார்த்துக்க முடியும். இதுவே நீங்கள் மற்ற மொபைலில் பார்க்குறதுக்கு ஓகே. சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அந்த மெசேஜை அவங்க நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே டெலிட் எவ்ரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது கூட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அப்படியே தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு நிறையா பேர் சொல்லுவீங்க, ப்ரோ இது எதுக்கு இதில் போய் பார்த்துக்கிட்டு, நமக்கு தான் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன், அதை இன்ஸ்டால் பண்ணாலே போதுமே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம பார்க்குறது நம்மளோட மொபைலில் இல்லை, உங்களை சீட் பண்ணவங்க மொபைலில் தான் பார்க்குறீங்க. அவங்க அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் குயிக்காக போய் இந்த மாதிரி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த ட்ரிக் எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெக் டிடெக்டிவ் ஒர்க் கொஞ்சம் சீரியஸானதும் கூட, ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்துட்டு அவங்க சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, யார்ட்டையும் எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை நல்லாவே ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. ஆனால் அவங்க நார்மலாக எப்பயுமே அவங்க ஃபோனை வந்துட்டு யார்கிட்ட வேணால் கொடுப்பாங்க. பேட்டர்ன் லாக் என்ன அப்படின்றது தெரியும், பாஸ்வேர்டு என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கலாம். அது தெரிஞ்சாலே ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற விஷயம்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே வந்து தனியாக பேட்டர்ன் லாக் போட்டு வச்சுருப்பாங்க. அதை யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. பட் கூகுள் க்ரோம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும், நார்மலாக ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி. அந்த கூகுள் க்ரோமை யூஸ் பண்ணியே பேட்டர்ன் லாக் தெரிஞ்சால் போதும், இல்லை பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போதும், மற்ற பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராகவே தெரிஞ்சிடும். ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா போதும், கீழே வர ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. பின்கோடு மட்டும் நார்மலாக இந்த ஃபோனுக்கு என்ன பின்கோடு இல்லை பேட்டர்ன் லாக் என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐயோ இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2 டிப்ஸ் கொடுக்குறேன். ஒன்று வந்து யாருக்கிட்டையுமே ஃபோனை கொடுக்காதீங்க. பாஸ்வேர்டு அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நார்மலாக உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டை பேட்டர்ன் லாக் வச்சுருந்தாலும் அடிக்கடி மாற்றிட்டே இருங்க. இதுதான் ஒரு டிப்ஸ். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். உங்களோட ஃபோனில் பேட்டர்ன் லாக் இந்த மாதிரி எதுவுமே போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால பாஸ்வேர்டை பார்க்க முடியாது. என்ன ப்ரோ இப்படி இருக்குது அப்படின்னா, ஆமாம், ஃபோனில் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தீங்க, இல்லை பின்கோடோ இல்லை பேட்டர்ன் லாக் செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த கோடை கொடுத்து பார்க்க முடியும். கூகுள் அந்தளவுக்கு சேஃபாக தான் வச்சுருக்காங்க. பட் பாஸ்வேர்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கங்க, சேஃபாக இருந்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ரிக் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் வீட்லேயே எங்கள் மாமாவை வந்துட்டு ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றுட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு 1 லட்ச ரூபா கொடுக்காம எதுவும் பண்ணாமல் வெறும் பொருளை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான். திருப்பி கால் பண்ணி பார்த்தா என்ன பண்ணாலுமே வந்து எடுக்கலை. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நிறைய ட்ரிக் வந்து யூஸ் பண்ணேன். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்ரூ காலராக இருக்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஓட்டர் ஐடி பேஸ் பண்ணி அவனோட அட்ரஸ் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து நான் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். அதில் ஒரு ட்ரிக் தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒருத்தவங்களை வந்து ஏமாற்றிடுறான், பட் கூடயே இருந்து பழகிட்டு இருந்தவன் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அவனோட நேமும் உங்களுக்கு தெரியுது, அவங்க அப்பா பேரும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னே வச்சிடலாம். பட் அவன் என்ன ஊருன்னு கூட ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியுது. ஆனால் என்ன லொக்கேஷன் ரொம்ப நியராக அவங்களால அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க அப்பா பேர் கூட தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட தேடி கண்டுபிடிச்சிக்க முடியும். இல்லை இனிஷியல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வெப்சைட் இருக்குது. நார்மலாக ஒருத்தவங்களோட ஓட்டர் ஐடியை வந்துட்டு யார் வேணாலுமே பார்த்துக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியல் தான், எதுவுமே இல்லீகல் கிடையாது. நார்மலாக இது வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரோட ஓட்டர் ஐடி டீட்டெயிலுமே அதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னது இல்லையே ப்ரோன்னு சொல்லாதீங்க. ரீசெண்டாக வாங்கினவங்கள அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் ஏமாத்தினோன்னா அவனோட நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் அவங்க அப்பா நேம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க அப்பா நேம் கொடுங்க. அவனோட டேட் ஆஃப் பர்த் தெரியுதா அதை கொடுங்க. அடுத்து தமிழ்நாடா என்ன ஊர் அதர் ஸ்டேட்டா அப்படின்றத அந்த இடத்துல கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டு ஒன் சர்ச் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவனோடது மட்டும் வந்துடும். இல்லை இதே பேர்லேயே இதே அப்பா பேர்லேயே நிறைய பேர் இருக்கானுங்க அப்படின்னா வரிசையாக வந்து லிஸ்ட் நிறையா கொடுத்துருவாங்க.
அதில் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்பா பேரே தெரியாது, அவன் பேர் மட்டும்தான் தெரியும்னா ஓரளவுக்கு அவன் இனிஷியல் தெரிஞ்சால் கூட நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லை ஊர் பேர் தெரிஞ்சாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே டோட்டல் அவனோட மோஸ்ட்லி டீட்டெயில்ஸ் வந்துடும். எந்த ஏரியாவில் வந்து அவனுக்கு அந்த ஓட் பண்ணுறதுக்கான பூத் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம், ஸ்கூல் எந்த ஸ்கூலில் போய் அவன் ஓட் பண்ணியிருப்பான் அப்படின்ற டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இதை வச்சு அவனோட ஏரியாவை ஓரளவுக்கு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே சர்ச் பண்ணி அந்த ஃப்ராடோட ஃபோன் நம்பர் கொண்டு நான் சர்ச் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டினியூவாக நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் டெக் டிடெக்டிவாக மாறிட்டு தான் இருக்கீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மற்ற 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒன்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.